சைலண்ட் ஜெனரேஷன் 1925 டு 1945, 1925லிருந்து 1945 வரைக்கும் பிறந்த ஒரு ஜெனரேஷன், அதாவது தலைமுறை தான் சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி. இவங்களோட பீரியட் அப்படி என்னன்னா, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம், வேர்ல்டு வார் நடந்த சமயம் டைம் மேகசின் தன்னுடைய ஒரு கட்டுரை எழுதும் பொழுது அதுல இந்த ஜெனரேஷனுக்கு பேரு சைலண்ட் ஜெனரேஷன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க 1951. பொதுவாக இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க 1945ல் பிறந்தவங்க தான். ஒரு 40க்கு மேல பிறந்தவங்க இப்போ உயிரோடு இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன்னா 80 வயசுக்கு மேல அவங்க இருப்பாங்க எப்படியும். முதல் உலக போரை எதிர்கொண்ட ஒரு ஜெனரேஷனை நம்ம படித்தோம். அதுக்கு அடுத்ததே கொஞ்ச வருடங்களுக்குள்ளேயே அடுத்த ஒரு உலக போரும் வந்ததுனால இந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஜெனரேஷனாக தான் அவங்க பேசுனாங்க. இந்த வாருக்கு அப்புறம் அவங்களோட இந்த பிறந்த ஜெனரேஷனோட மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஹார்ட் ஒர்க் வித்தின் த சிஸ்டம். அதாவது ஒரு சிஸ்டமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. பேட்ரியாட்டிசம், பொதுவாகவே இந்த வார் நடக்கும்போது இது பண்ணும்போதெல்லாம் நம்ம நாட்டுப்பற்று அதை பற்றியெல்லாம் ரொம்ப பேசிகிட்டு இருப்போம். அது உணர்வோடு இருப்போம். அது இயல்பு. ஸோ பேட்ரியாட்டிசம், பேஷியன்ஸ், சிம்பிளிசிட்டி. சைலண்ட் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லோ எஜுகேஷன் லெவல்ஸ். ஏன்னா போர் முடிந்த நாடுகள், அதோடைய பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி கல்வி இப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்கும். இப்போ இந்தியாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1945 25லேருந்து 45 வரைக்கும் சுதந்திர போராட்டம் தான் இங்கே நடந்துக்கிட்டே இருந்தது. பெருசாக கல்வி படிப்பதோ எஜுகேஷன் லெவலோ அப்படி எதுவும் இல்லை. சமூக கட்டமைப்பில் ஒரு ஒரு ஒவ்வொரு சமூகமும் ஒரு பிரிவும் செய்த வேலைகளை தான் அவங்க தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலை நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் தான் எப்படின்னா தொழில் துறை மேலோங்கிச்சு. ஒர்க்கிங் ஹார்ட் நேச்சர் கொண்ட ஒரு ஜெனரேஷன் இந்த சைலண்ட் ஜெனரேஷன் இருந்திருக்கு. இவங்களுடைய வாழ்வியல் என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் ஹஸ்பண்ட், ஹோம் மேக்கர் ஒய்ஃப் அப்படின்னு தான். அதாவது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, ஆண்கள் வேலைக்கு போய் குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டணும், பெண்கள் குடும்பத்தை பராமரிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்த ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுடைய கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லலாம் அந்த சைலண்ட் ஜெனரேஷனை.